ஐபிசி மங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பூண்டை தேன்ல ஊற வச்சு டெய்லி சாப்பிடுறது மூலியமா என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், தேன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தேன்ல ரொம்ப முக்கியமான பல விட்டமின்ஸ் இருக்கு, அதே மாதிரி மெக்னீசியம் இருக்கு, நியாசின் இருக்கு, தயாமின் இருக்கு. இந்த எல்லா சத்துக்களும் ரொம்பவே இயற்கையாவே தேன்ல இருக்கு. மத்த உணவுல இருந்து நம்ம எடுக்கணும்னா ரொம்பவே கஷ்டம், ஆனா தேன்ல இருந்து டைரக்டாவே நம்ம உடம்புக்கு இது எல்லாமே கிடைச்சிடும். அதனாலதான் பழங்காலத்துல இருந்தே நம்மளோட மூதாதையர்கள் எல்லாமே அதிகமா தேனை உணவுல சேர்த்துட்டே வந்தாங்க. நம்ம கண்டிப்பா தேனை எடுத்துக்கிறது உடம்புல பல விஷயங்களை சரிப்படுத்தும், இருமலை கட்டுப்படுத்தும், நம்ம சர்மத்தை ஈரப்பதமாக்கும், சுருக்கம் அந்த மாதிரி இருக்கிற ஸ்கின்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியரா மாறிடும், முகப்பரு இல்லாம சருமத்தை மாத்தி கொடுக்கும், இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது, பொடுக நீக்கும், அது மட்டும் இல்லாம கூந்தல ரொம்பவே ஷைனிங்கா வச்சுக்கும், உடல்ல இருக்க கொழுப்பை குறைக்கும். இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்கு தேனில. பூண்டு நம்மளோட உடம்புல இருக்கிற கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சளி, காய்ச்சல் போன்ற நோய்க்கெல்லாம் பூண்டு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே சீக்கிரமா சரியாயிடும். அல்சைமர் நோயில இருந்து நம்மள தடுக்கும், எலும்பு ஆரோக்கியம் மேம்படுத்தும். தேனும் பூண்டும் இவ்வளவு நன்மைகள் உண்டு அப்படின்னா இதை நம்ம ரெண்டையும் டெய்லி சாப்பிட்டோம்னா நமக்கு இவ்வளவு நல்லது இருக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பூண்டும் தேனும் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு 10 இருந்து 12 பூண்டை நல்லா உரிச்சு எடுத்துட்டு ஒரு பாட்டில்ல தேனை ஊத்திட்டு இந்த பூண்டை எல்லாத்தையும் தேன்ல போட்டு ஒரு 15 to 20 days நல்லா அதை அப்படியே ஊற விட்டுறணும். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா கலக்கிட்டோம் அப்படின்னா இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டெய்லி 4 to 5 பூண்டு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது. சில நாட்கள் போனதுக்கு அப்புறம் 2ல இருந்து 3 மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை நிறுத்தணும்னு அவசியம் இல்ல, கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். இந்த பூண்டும் தேனும் கலந்த கலவையை நம்ம டெய்லி சாப்பிடுறது மூலியமா நம்மளோட உடல்ல இருக்க நச்சுத்தன்மை போகுது, அதாவது டிடாக்ஸ் ஆகுது. இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி உடலை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வெயிட் லாஸ் டயட்ல இருக்கிறவங்க தாராளமா இதை எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கொரோனா பேண்டமிக் டைம்ல நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆரோக்கியமான இதயத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம டயட்ல கண்டிப்பா எடுத்துக்கலாம். நம்மளோட சருமம் ரொம்பவே ஷைனிங்காவும் சூப்பராவும் இருக்கணும் அப்படின்னா காலையில வெறும் வயிற்றுல இந்த பூண்டு தேன் கலவையை எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா இதுல இருந்து நம்ம நிறையவே நல்ல ரிசல்ட்ஸா பார்க்க முடியும். வலி நிவாரணியாவும் இது இருக்கு. முதுகுல பெயின் இருக்கிறது, இடுப்புல பெயின் இருக்கிறதுன்னு வயசானவங்க முதற்கொண்டு எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே பயன்படும். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ரிவீல் பண்ணுங்க. இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐபிசி மங்கைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் தாய்மை இருக்கு. இல்லனாலுமே எனக்கு எப்பயுமே பேபிஸ் ரொம்ப பிடிக்கும். சோ நாங்க ஃபர்ஸ்ட் பேசிக்கிட்ட விஷயம் உங்களுக்கு குழந்தை பிடிக்குமா? எனக்கு குழந்தை